ஒரு நாடு. அந்த நாட்டை யார் ஆள்வது என்பது பற்றி சட்டம் ஒன்று இருந்தது. அதன்படி யார் வேண்டுமென்றாலும் அந்த நாட்டுக்கு ராஜாவாக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது. வெறும் அடர் வனமே அந்த மண்ணில். கொழுத்து செழித்து உயர்ந்த மரங்கள், கொடிய விலங்குகள் மட்டுமே. இப்படி ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழி அனுப்ப நாடே திரண்டிருந்தது. மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து, முடிசூடி, தங்கவாலேந்தி, வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான். மக்கள் வாயை பிளந்தன. இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா? சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்துக்கொண்டு மறுக்கரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க, மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டியே. காரணம், இதுவரை அவன் மறுக்கரைக்கு அழைத்துச் சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள். இவனோ மகிழ்ச்சி கல்பில் பொங்கி வழிகிறான். படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான், மன்னா, எங்கில் செல்கிறீர்கள் தெரியுமா? தெரியும், மறுக்கரைக்கு செல்கிறேன். அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்ததில்லை தெரியுமா? தெரியும், நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை. பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்றேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை காற்றிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள். காட்டை திருத்தி உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் விளைந்தது. விவசாயம் செழித்தது. 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அங்கப்புறம், சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி, குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகின்றேன். சாக போகவில்லை அப்பா, வாழப் போகின்றேன். அதுவும் மன்னனாக ஆளப் போகிறேன். உனக்கு ஒரு வேலை அரண்மனையை படகோட்டி வேலை வேண்டும் என்றால் இந்த படகோடு அப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடும் என்றான் மன்னன். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மன்னனின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை? பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 கூறலாம். ஒன்று, 5 ஆண்டுகளுக்கு பின்னும் மன்னனாகவே உயிர் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தது. 2, அந்த முடிவினை அடைவதற்காக திட்டமிட்டு உரைத்தது. அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருமே வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு தேவை ஒரு இலக்கை நிர்ணயித்தலும், அதற்காக திட்டமிடுதலும். திட்டமிட்ட பின் வெற்றியை பெறுவரை கடுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைப்பதுவே ஆகும்.